ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம அபிஷேக் ஜீவித் டைரக்ட் பண்ணி சசிகுமார், சிம்ரன், மிதுன் ஜெய்சங்கர், கமலேஷ் இவங்களாம் நடித்த படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட விதம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு குடும்பம் இல்லீகலாக தப்பிச்சு வந்து தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை வலை வீசி போலீஸ் தமிழ்நாடு பூரா தேடிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த குடும்பம் அந்த தமிழ்நாடு போலீஸ்கிட்ட தப்பிச்சுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கதை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான். சில படங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்து பார்க்கணும் ஒரு ஸ்டோரி தான். பட் இந்த படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி. சில இடங்கள் உங்களுக்கு நெகட்டிவிட்டி ஃபீல் ஆனாலும் சில இடங்களில் பாதி படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பாசிட்டிவிட்டிவாக தான் ஃபீல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே எமோஷன்ஸால் ஃபீல் ஆனது. எந்த இடத்துலையும் ஃபைட் சீக்வன்ஸு அந்த மாதிரிலாம் எந்த இடத்துலையும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன் படம் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை எமோஷ்னல் படமாகவே இருந்தது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தை நடித்த சசிகுமார், சிம்ரன், மிதுன் ஜெய்சங்கர் எல்லோரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஈக்குவலான ஆக்டிங் ஸ்பேஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ முக்கியமாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம் தான். போன வருஷம் ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிமாக இருந்தது மெய்யழகன். அதேமாரி இந்த வருஷம் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படத்தை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அபிஷேக் ஜீவித். இந்த படத்தோட டைரக்டர் அபிஷேக் ஜீவித் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரும் நல்லா இருந்தது. ஸோ சசிகுமார் வந்து பார்த்தா ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர். அவருக்கான ரெக்கக்னைசேஷன் தமிழ் சினிமாவில் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். சில படங்களில் அவர் நடிக்கிறாரு. அந்த படங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிமாக இருக்குது. பட் அந்த படத்தை நம்ம செலிப்ரேட் பண்ண தவிர்க்கிறோம். அது ஏன்னு தெரியல. இனிமேலாவது இந்தமாரி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவிஸை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ சசிகுமாரோட ஆக்டிங் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் யோகி பாபு இருக்கார். யோகி பாபுவோட காமெடி போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வர படங்களில் காமெடி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பட் இந்த படத்தில் காமெடி போர்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். அவர்கிட்ட கார் டிரைவராக தான் சசிகுமார் வேலை செய்வார். எம்எஸ் பாஸ்கரோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கோவக்காரரு. அவருக்குள்ளேயே இருக்க எமோஷன்ஸை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் கமலேஷ் அப்படின்ற ஒரு சின்ன பையன் சசிகுமாருக்கு பையனாக நடிச்சிருப்பான். அவனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ஓவராலாக இந்த படத்தில் வர சாங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே மாண்டேஜ் சாங்ஸாக தான் போகுது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்ட கதைக்கு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துலையும் உங்களுக்கு போர் லேக் அப்படின்றது தெரியாது. எல்லா இடமும் உங்களுக்கு என்கேஜாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் போய் தேட்டர்ஸில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ரெட்ரோ படத்தோட மூவி ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருப்போம். அதையும் போய் பாருங்கள். ஸோ ஓவராலாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எப்படி இருந்தது பாருங்கள். நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவியாக இருந்தது. மிஸ் பண்ணாமல் போய் தேட்டர்ஸில் பாருங்கள். அப்படி ஏற்கனவே இந்த படத்தை நீங்கள் தேட்டர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன். பை.